பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்க்க போகிறது குல்லக்கார் தொதல். செய்வதற்கு தேவையான பொருட்கள்: குல்லக்கார் அரிசி மாவு, வெல்லம், முந்திரி, ஏலக்காய் தூள், இந்துப்பு, தேங்காய் பால், நெய். இப்போ குல்லக்கார் தொதல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தொதல்ன்றது இலங்கையில் அவங்களோட இது பாரம்பரிய உணவு. அவங்க அடிக்கடி இந்த உணவை செஞ்சிட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட அல்வா மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது பச்சரிசி, சகப்பரிசி இந்த மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி பாரம்பரிய அரிசியில், குல்லக்கார அரிசியில் செஞ்சு காட்டுறேன். இதுதான் குல்லக்கார அரிசி. இந்த அரிசியில் நான் செய்ய போகிறேன். நான் இந்த அரிசியை மாவு பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம். நான் வறுத்து வச்சுருக்கேன், அதை ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவுக்கு ஒரு முடி தேங்காய், அதாவது ஒரு தேங்காயில் பாதி மூடி, ஒரு முடி அந்த மூடி தேங்காய் பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். எடுத்து நான் கல் மண் இருக்கும், அதனால் கொதிக்க வச்சு வடிகட்டி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை கரைச்சிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு இந்துப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், முந்திரியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி நான் கைவிடாமல் இதை கலரிகிட்டே இருக்கணும். இது நல்லா கொதிச்சு நல்லா திக்காகணும். எந்த அளவுக்கு திக்காகணும்னா அல்வா பதத்துக்கு தான் வரணும். அந்த நம்ம தேங்காய் பால் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயில் இருக்கிற சுண்டி, அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியில் சுற்றி வரணும். அந்த அளவுக்கு சுண்டி நல்லா திக்காக வரணும். இது கலரிகிட்டே இருங்க கைவிடாமல். நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதம் வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதில் தேங்காய் பால் போட்டிருக்கோம், அதுவே எண்ணெய் விடும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட நெய், அப்புறம் அந்த தேங்காவோட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கூட கிளறணும். ஓரத்துலலாம் அந்த எண்ணெய் வரணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுதான் பதம். இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. இது நம்ம ஆற வச்சு கட் பண்ணணும், அதனால் நெய் தடவிக்கிறோம். இப்போ இந்த பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். இப்போ சுவையான, சத்தான, ஸ்ரீலங்காவோட பாரம்பரிய உணவான குல்லக்கார் தொதல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் இந்த நம்ம குல்லக்கார் அரிசியில் பண்ணியிருக்கோம். சாதாரணமாக பச்சரிசி, சகப்பரிசியில் தான் பண்ணுவாங்க. நம்ம பாரம்பரிய அரிசியில் பண்ணியிருக்கோம். அந்த அரிசியில் குழந்தைங்க வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நம்ம பாரம்பரிய உணவு, பாரம்பரிய அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அடிக்கடி நம்ம பாரம்பரிய உணவை தேடி கண்டுபிடிச்சி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பாரம்பரிய உணவை தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.